அன்பான ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் உமியா பேசுகிறேன். உங்கள் உடலும் உள்ளமும் நலம்தானா? நலந்தானா நலந்தானா உடலோ இல்லமோ நலந்தானா. மன ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு பல வழிமுறைகளை சொல்லிட்டு வரேன். அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன் பற்றி. நம்மளோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுல ஆக்சிடாக்சினுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இந்த ஆக்சிடாக்சினை லவ் ஹார்மோன்னு கூட சொல்கிறாங்க. மனிதர்களை ஒன்றாக்குவதற்கு, குடும்ப நபர்களை ஒன்றுபட வைப்பதற்கு, தம்பதிகள், பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளிடையே அன்பை பரிமாறிக்கொள்ள, இப்படி நம்மளுக்கு உள்ள சமூக உறவுகளை வளப்படுத்துறதுக்கு, வளர்த்து கொள்வதற்கு இந்த ஆக்சிடாக்சின் உதவுது. ஆக்சிடாக்சின் ஹார்மோன் தான் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிற சமயத்திலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும், குழந்தை பிறப்புக்கு அப்புறமாகவும் இந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோன் சுரக்குது. இதோட வேலை அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய அரவணைப்பை, அன்பை ஊட்டி வளர்க்குறதுக்கு உதவி செய்யுது. அதையும் தாண்டி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது துவக்கி வைப்பதற்கு இந்த ஆக்சிடாக்சின் தான் ஹெல்ப் பண்ணுது. ஆக்சிடாக்சினோட ரொம்ப முக்கியமான வேலை மன அழுத்தத்தை குறைக்குது, உறவுகளை வளப்படுத்துது மற்றும் இதயத்துக்கு தேவையான எல்லா பலத்தையும் கொடுக்கறது இந்த ஆக்சிடாக்சின் தான். சரி, இந்த ஆக்சிடாக்சினை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான விஷயங்க. குடும்ப நபர்கள், நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லார் கூடயும் மனம் விட்டு வலுக்கட்டாயமாக உணர்வுபூர்வமாக நேரம் செலவழியுங்க. அது மட்டுமே போதும். ஈஸி தானா? பார்க்கலாமா? ஸோ இந்த ஆக்சிடாக்சினுக்கு பாண்டிங் ஹார்மோன், சூதிங் ஹார்மோன், ஹக்கிங் ஹார்மோன், லவ் ஹார்மோன் அப்படி நிறைய பேர் உண்டுங்க. இந்த ஆக்சிடாக்சினோட ரொம்ப மெயினான வேலை மனிதர்களுடைய நம்பிக்கை, பரிவு மற்றும் சமூக தொடர்பை அதிகப்படுத்துறது. ஆக்சிடாக்சின் ஜாஸ்தி ஆகும்போது என்னெல்லாம் நடக்கும்? நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாகும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாகும் போது நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற இமோஷ்னல் சப்போர்ட் ஜாஸ்தியாக கொடுக்க போகிறோங்க. அதன் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இடையே உள்ள உறவு பாலம் வலுப்படுது. ஸோ ஆக்சிடாக்சின் கம்மியாகும் போது, குறையும் போது என்ன நடக்குது? மன அழுத்தம், பயம், கோபம், முரட்டுத்தனம் போன்ற எண்ணங்கள் எல்லாமே ஜாஸ்தியாகுது. மனிதர்களிடையே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை குறையுது. இந்த நம்பிக்கை குறையும் போது நாம் அன்பை பரிமாறிக்கொள்ள ரொம்ப தயங்குகிறோம், வெட்கப்படுகிறோம். அதனால் நமக்கு இடையே உள்ள உறவு பாலம் வலு இழக்கிறது. அதுதாங்க உண்மை. ஆக்சிடாக்சின் ஜாஸ்தி ஆகணும்னா வேறு என்னென்ன செய்யலாம்? நான் சொன்னேன், நம்ம எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதையும் தாண்டி வேறு என்னென்ன செய்யலாம்? அதாவது ஆக்சிடாக்சின் எப்போ சுரக்கும் அப்படின்னா, தொடுதல் உணர்வு மூலமாக சுரக்குதுங்க. ஸோ நம்ம குழந்தைகள்கிட்ட பேசும்போது அவங்களுடைய தலையை வருடி கொடுக்கலாம், முதுகில் தட்டி கொடுக்கலாம், கை கோர்த்து நடக்கலாம், கை தட்டலாம், கட்டி இணைக்கலாம், முத்தமிடலாம். இது எல்லாம் செய்யும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள அந்த உறவு நிச்சயமாக வலுப்படும். குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் யார் யார் கூட ரொம்ப அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த அன்பை நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் வெளிப்படுத்தணும். அதாவது செய்கைகள் மூலமாக வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக ஆக்சிடாக்சின் நிறையவே சுரக்கும். அதுக்கும் மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா மசாஜ் தெரப்பி. மசாஜ்னால் ரொம்ப இன்டென்சிவ் மசாஜ் இல்லைங்க, ரொம்ப லைட்டான மசாஜ் செய்யும் போது கூட இந்த ஆக்சிடாக்சின் சுரக்குதுங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்? எனக்கு குழந்தை இல்லை, அல்லது இருந்த குழந்தைகள்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க, நான் இப்போ தனியாக இருக்கிறேன், என்ன பண்ணலாம்? எப்படி உங்களுக்கு ஆக்சிடாக்சின் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்க்கலாங்க. நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது. குறைந்தது ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு பிடித்த செல்லப்பிராணிகள், அது நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், அல்லது மீன் ஆகட்டும், அல்லது பறவைகளாகட்டும். ஸோ இந்த செல்லப்பிராணிகள் கூட குறைந்தது ஒரு 5 நிமிடம் இருக்கும்போது கூட இந்த ஆக்சிடாக்சின் அதிகமாக சுரக்குதாங்க. ஸோ தேவையான உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வீட்டில் ஒரு செல்லப்பிராணி வச்சுக்கோங்க. சரி, வேறு என்ன பண்ணலாம் ஆக்சிடாக்சின் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு? வாலண்டியரிங், அதாவது தன்னார்வ தொண்டு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்த சமயங்களில் ஆக்சிடாக்சின் ஜாஸ்தி ஆகுதுங்க. மேபி நீங்கள் ஒரு gift கொடுக்கலாம், அல்லது நம்மளோட உதவி தேவைப்படுற எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இருக்கிறாங்க.
ஏழைகள் இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாத அனாதைகள் இருக்காங்க, மன வளர்ச்சி சரியில்லாத குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி பண்டிகை தினங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான நாள்களில் ஒரு சாப்பாடு கொடுக்கலாம், அல்லது படிக்க வைக்கலாம், புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இப்படி எத்தனையோ விதங்கள் இருக்குங்க. ஸோ தன்னார்வ தொண்டுகளில் ஈடுபடுங்க, நிச்சயம் ஆக்சிடாக்சின் நிறைய சுரக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி யோகா பண்ணும்போதும் ஆக்சிடாக்சின் ஜாஸ்தி வருதுங்க. லிசனிங் டு குட் மியூசிக். நம்ம நினச்சிக்கிறோம் இளையராஜா மியூசிக், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்கறது நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி மியூசிக் கேட்கும்போது, லிசன் பண்ணும்போது நமக்கு நிச்சயம் நிறைய ஆக்சிடாக்சின் கிடைக்குது. அல்லது இன்னும் ஒரு புது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு இப்போ சயின்ஸ் சொல்லி கொடுக்குறது ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணி குடிங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்டர்மிட்டன்ட் வாட்டர் ட்ரிங்கிங், அதாவது பழைய காலத்துலலாம் எப்போ தண்ணி தாகம் எடுத்ததோ அந்த சமயத்தில் தான் தண்ணி குடித்தாங்க. இப்போது நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கிற சமயத்தில் நிறைய தண்ணி குடித்து, அதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணி கொண்டிருக்கிற சமயத்துலேயும் ஆக்சிடாக்சின் நிறைய சுரக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போஷர் டு கோல்ட் அண்ட் வார்ம் டெம்பரேச்சர். நிறைய சன்லைட்டில் நடக்கும்போது நிறைய வேர்வை வர சமயத்துலையும் ஆக்சிடாக்சின் நிறைய சுரக்குது. அதே மாதிரி குளிர்காலத்தில் நல்ல குளிர்ந்த தண்ணியில் குளிக்கிற சமயத்துலேயும் ஆக்சிடாக்சின் நிறைய சுரக்குதுங்க. போதுமா? நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சிடாக்சின் சுரக்க வைக்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நாளாயிடுங்க. உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்கள், கண்டுபிடிங்க.